வணக்கம். இன்னைக்கு நம்ம அல்கோ மைண்ட்ல ஒரு புது ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி பேங்க் நிஃப்டில வந்து ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா அல்கோ ட்ரிக்ஸ் பிளஸ் 1 minute V3 வித் ட்ரைலிங் ப்ராஃபிட், குவான்டிட்டி மல்டிப்ளையர், மேக்ஸிமம் ட்ரேட் கண்ட்ரோல் வித் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங். இது பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி. இதே ஸ்ட்ராட்டஜியை நிஃப்டிக்கு வேணும்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய இந்த புது ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி அல்கோ ட்ரிக்ஸ் பிளஸ் 1 minute V3 ஆப்ஷன் பை வித் ட்ரைலிங் ப்ராஃபிட் அண்ட் குவான்டிட்டி மல்டிப்ளையர் அண்ட் மேக்ஸிமம் ட்ரேட் கண்ட்ரோல். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுமோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொன்றத்தையும். அதுக்கு முன்னாடி அல்கோ மைண்ட்னா என்னன்றதை ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். அல்கோ மைண்ட்ன்றது ஒரு அல்கோ பிளாட்ஃபார்ம். இதில் எங்களுடைய முக்கியமான பணிகள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிஸை நாம் கோடிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் பண்ணி தர்றது. நாங்கள் அல்கோ மைண்டில் அல்கோ பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறோம். எங்கள் பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் மோர் தென் 140 புரோக்கர்ஸ்க்கு மேலே நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை எங்கள் அல்கோ மூலமாக உங்கள் புரோக்கருக்கு டெப்ளாய் பண்ணிக்கொள்ள முடியும். அதே போல் எங்களுடைய முக்கியமான வேலைன்றது ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட் பண்ணுறது கூட. ஸோ நாங்கள் அல்கோ மைண்ட்லேருந்து எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இது இவ்வளோ ப்ராஃபிட் தரும், இது இவ்வளோ அக்யூரசி இருக்கும்னு சொல்கிறது எங்களுடைய வேலை கிடையாது. நாங்கள் எந்த விதமான ப்ரீ பில்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு நாங்கள் எந்த விதமான காஸ்ட் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அதே போல் அதை சஜஸ்டும் பண்ணுறது கிடையாது. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியோடைய லாஜிக், அதனுடைய ரிஸ்க், அதனுடைய ரிவார்ட், அதனுடைய என்ட்ரி கண்டிஷன், எக்ஸிட் கண்டிஷன், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில், உங்களுக்கு அது புரிகிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை டெப்ளாய் பண்ணிக்கொள்ள முடியும். தவிர அல்கோ மைண்ட்லேருந்து நாங்கள் எந்த விதமான சஜஷனும் கொடுக்க மாட்டோம். இப்போ நம்ம டைரக்டாக ஸ்ட்ராட்டஜி வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராட்டஜி நம்பர் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியோட நம்பர் 740665. நம்ம டேஷ்போர்டுக்கு பக்கத்தில் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்ற பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் 740665 டைப் பண்ணிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துடும். இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஐடி 740665. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வீக்லி ஆப்ஷனில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதனுடைய டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 minute டைம் ஃப்ரேமில் இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகுது. ஸ்ட்ரைக் பிரைஸ் ஐடிஎம், அதாவது 1 ITM அட் மணிக்கு கீழே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அட் மணிக்கு கீழே 1 ITM. அதே போல் புட்டிலையும் 1 ITM தான் இதில் வந்து ட்ரேட் ஆகும். இதனுடைய என்ட்ரி கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் கேண்டில், அதாவது 1 minute டைம் ஃப்ரேமில் செகண்ட் கேண்டலுடைய ஹையை வந்து காத்தாலே வந்து ஆல்கோ மார்க் பண்ணிடும். இங்கேயும் மார்க் பண்ணியிருக்கு. செகண்ட் கேண்டில் ஹை மார்க் பண்ண உடனேயே அந்த ஹைக்கு மேலே ஒரு 3 பாயிண்ட் பஃபர் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோவில் செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹைக்கு மேலே 3 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு ஒரு லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறமா எந்த ஆப்ஷன், அதாவது இப்போ நான் காட்டக்கூடிய 23,100 கால் ஆப்ஷன், 23,200 கால் புட் ஆப்ஷன்றது நேற்றைய மார்க்கெட்டுடைய ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி நான் இப்போ போட்டிருக்கேன். இதில் ஒன்ஸ் அந்த ITM 1 கால் ஆப்ஷன், ITM 1 புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கப்புறம் எந்த ஆப்ஷன் அந்த செகண்ட் 1 minute கேண்டலுடைய ஹையை கட் ஆகுதோ நமக்கு ஆல்கோ அந்த ஆப்ஷனை பை பண்ணும். அடுத்தது எத்தனை குவான்டிட்டி பை பண்ணோன்றது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் படி மினிமம் வந்து 2 லாட் பை பண்ணும். முதல்ல 2 லாட் பை பண்ணும். பை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு இப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட், என்ட்ரிலேருந்து 15 பாயிண்ட்டை SL வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். ஆல்கோவே 15 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இதனுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 லாட்டில் முதல்ல ஒரு லாட்டை வந்து 30 பாயிண்ட்ஸ் வந்த உடனே ஒரு லாட்டை கட் பண்ணோம். 60 பாயிண்ட் வந்த உடனே ரெண்டாவது லாட்டை கட் பண்ணோம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியுடைய பேசிக்ஸ். செகண்ட் கேண்டில் ஹை மார்க் பண்ணக்கப்புறம் எந்த ஆப்ஷன் ஹையை கட் ஆகுதோ பை பண்ணோம் அந்த ஆப்ஷனை. ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டார்கெட் 30 பாயிண்ட்ஸ், செகண்ட் டார்கெட் 60 பாயிண்ட்ஸ். இவ்வளோதான் இந்த கான்செப்ட். இதில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்றத சொல்கிறேன் நான் இப்போ கிளியராக. நம்பர் 1,
ட்ரைலிங் ப்ராஃபிட், அடுத்தது குவான்டிட்டி மல்டிப்ளேயர், அடுத்தது மேக்ஸிமம் ட்ரேட் கண்ட்ரோல், ஃபைனலா இருக்கிறது பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங். இப்போ நம்ம ட்ரைலிங் ப்ராஃபிட்ன்றத என்னன்றத பார்க்கலாம். ட்ரைலிங் ப்ராஃபிட்னா என்னன்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி மல்டிப்ளேயர். குவான்டிட்டி மல்டிப்ளேயர்னா முதல்ல செகண்ட் கேண்டலுடைய ஹைக்கு மேல ஒரு 3 பாயிண்ட் பஃபர் இருக்கும். அந்த ஹைக்கு மேல எந்த ஆப்ஷன் கட் ஆகுதோ அந்த ஆப்ஷனை பை பண்ணோம். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ல ரெண்டுத்துல. உதாரணத்துக்கு இந்த உதாரணம் பாத்தீங்கன்னா முதல்ல கால் ஆப்ஷன் வந்து ஹைய கட் ஆயிருக்கு. அப்போ 2 லாட் பை பண்ணோம். பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனேயே அந்த 2 லாட் எக்ஸிட் ஆயிடும். எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப எந்த ஆப்ஷன் வந்து ஹைய கட் ஆகுதோ அந்த ஆப்ஷனை டபுள் த குவான்டிட்டி, அதாவது 2 லாட் பை ஆயிருக்குன்னா இப்போ 4 லாட்டா பை ஆகும். உதாரணத்துக்கு இந்த இடம் பாத்தீங்கன்னா 919க்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கால் எப்போ திரும்ப என்ட்ரி கொடுத்துருக்குன்னா 932க்கு. ஆனா அதுக்கு முன்னாடி 921க்கு புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. 23,200 புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. அப்போ முதல்ல இந்த இடத்துல 2 லாட் எடுத்ததுன்னா இந்த இடத்துல 4 லாட் புட் ஆப்ஷன் பை ஆகும். இப்ப இந்த இடத்துல 4 லாட் பை ஆன உடனே இந்த புட் ஆப்ஷன் திரும்ப எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. சோ எஸ்எல் ஹிட் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரும்ப 9:32க்கெல்லாம் கால் ஆப்ஷன் திரும்ப மேல போய் அந்த என்ட்ரி பிரைஸை ட்ரிகர் பண்ணும்போது இது இப்போ 6 லாட் பை ஆகும். அதாவது முதல்ல 2 லாட் கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு, அடுத்தது 4 லாட் புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. இது ரெண்டு ட்ரேடுமே எஸ்எல் ஹிட், மூணாவது ட்ரேடு 6 லாட் கால் ஆப்ஷன் பை ஆகும். சோ இதுதான் வந்து குவான்டிட்டி மல்டிப்ளேயர். ஒன்ஸ் அந்த எஸ்எல் 15 பாயிண்ட் ஹிட் ஆயிட்டு திரும்ப மேல போகும்போது பை ஆகும். அது கால் புட்டு ரெண்டுமே வந்து மாறி மாறி மல்டிப்ளை ஆகும். இதுதான் வந்து குவான்டிட்டி மல்டிப்ளேயர். இந்த குவான்டிட்டி மல்டிப்ளேயர்ல அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ட்ரேட் கண்ட்ரோல். மேக்ஸிமம் ட்ரேட் கண்ட்ரோல்னா நம்ம இப்போ குவான்டிட்டி மல்டிப்ளேயர்னா என்னன்னு பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் இந்த மேக்ஸிமம் ட்ரேட் கண்ட்ரோல். இப்போ இந்த மாதிரி 2, 4, 6, 8, 10 5 முறை மட்டும்தான் இது மல்டிப்ளேயர் ஆகும். இது கண்டினியூஸா மல்டிப்ளை ஆகிட்டே போயிடும்போது நமக்கு அதிகப்படியான மார்ஜினும் அதிகப்படியான ரிஸ்க்கும் வரும்ன்ற அடிப்படையில் மேக்சிமம் மல்டிப்ளேயர் பார்த்தீங்கன்னா 5 முறை தான் ஆகும். 2, 4, 6, 8, 10 இந்த 5 முறை மட்டும்தான் மல்டிப்ளேயர் ஆகும். அந்த அளவுக்கு உண்டான அந்த சீலிங் பேர் தான் மேக்சிமம் ட்ரேட் கண்ட்ரோல். இப்போ நம்ம குவான்டிட்டி மல்டிப்ளேயர் பார்த்துட்டோம், மேக்சிமம் ட்ரேட் கண்ட்ரோல் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங். பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்னா என்னன்றதை பார்க்கலாம். பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்ன்றது ஒன்ஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் பை ஆன உடனே முதல் டார்கெட், அதாவது 2 லாட் பை ஆயிருக்கு. அந்த 2 லாட் பை ஆனதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு டார்கெட் பாத்தீங்கன்னா என்ட்ரில இருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் என்ட்ரில இருந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு 30 பாயிண்ட் வந்த உடனேயே half of the quantity, இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு லாட் இருக்கோ, இந்த உதாரணத்துல இந்த இடத்துல 6 லாட் இருக்குன்னா 202ல இருந்து 232 வந்த உடனே ஒரு half of the quantity நமக்கு ப்ராஃபிட்ட புக் பண்ணும். மீதி இருக்கக்கூடிய half of the quantity அடுத்த ஒரு 30 பாயிண்ட் போன உடனே இருக்கக்கூடிய எல்லா குவான்டிட்டியுமே பை பண்ணும். இந்த பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கிறது என்ன? 2 லாட் பை பண்ணா ஒரு லாட் 30 பாயிண்ட் பை பண்ணும், மீதி இருக்கக்கூடிய இன்னொரு லாட் 60 பாயிண்ட்ல அது ப்ராஃபிட் புக் பண்ணும். இதன் பேர் தான் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங். இப்போ நம்ம குவான்டிட்டி மல்டிப்ளேயர்னா என்னன்னு பார்த்தோம், மேக்ஸிமம் ட்ரேட் கண்ட்ரோல்னா என்னன்னு பார்த்தோம், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ட்ரைலிங் ப்ராஃபிட்னா என்னன்றத பார்க்கலாம். ட்ரைலிங் ப்ராஃபிட்ன்றது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே எளிமையா இருக்கும். ஒன்ஸ் பிரைஸ் நமக்கு ஒரு ஆப்ஷன் பை ஆன உடனே அந்த ஆப்ஷன் ஆனது என்ட்ரி பிரைஸ்ல இருந்து ஒரு 20 பாயிண்ட் மேல போகிற பட்சத்துல, உதாரணத்துக்கு இந்த இடத்துல 202க்கு பை ஆகுது, 222 மேல போகும்போது நமக்கு ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ல இருந்து ஒரு 10 பாயிண்ட் மேல நமக்கு ட்ரைல் ஆகும். உதாரணமா இது 22 பாயிண்ட்ஸ் மேல போகுது, 20 பாயிண்ட்ஸ் மேல போகுதுன்னா ஸ்டாப் லாஸ் இப்போ
15 பாயிண்ட்ஸ் இருக்காது, ஒன்லி 5 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது டைரக்டா 197க்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஷிஃப்ட் ஆயிடும். இந்த லைன் வந்து பிரைஸ் எங்க இருக்குன்றத குறிக்கிறதுக்காக நான் இங்க போட்டுக்கிறேன் 22ல. சோ 222 போகும்போது நம்முடைய ஸ்டாப் லாஸ் 197 இருக்கும். பை பிரைஸ் 202. இப்போ இன்னொரு ஒரு 10 பாயிண்ட் போகும்போதே நமக்கு ஒரு லாட் வந்து கண்டிப்பா வந்து நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடும். இன்னொரு 10 பாயிண்ட், அதாவது 202ல இருந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் 242 போகும்போது நம்ம கிட்ட என்ன பொசிஷன் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 6 லாட் இருக்குன்னா அதுல 3 லாட் வந்து 30 பாயிண்ட்ஸ்ல கட் ஆயிருக்கும். மீதி இருக்கக்கூடிய 3 லாட் தான் வந்து இப்ப இருக்கும் 40 பாயிண்ட்ஸ் நம்ம வாங்கினதுல இருந்து மேல போகும்போது. அப்போ அடுத்த 20 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்போது 240 போகும்போது இந்த ஸ்டாப் லாஸ் ஆனது 197ல இருந்து டைரக்டா 207ல வந்து இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்து இங்க இருக்கும். சோ அதுக்கப்புறமா மார்க்கெட் ரிவர்சல் அடிச்சா கூட ஒரு லாட் 30 பாயிண்ட்ல ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கோம், மற்றொரு லாட் 7 பாயிண்ட், அதாவது என்ட்ரில இருந்து ஒரு 5 பாயிண்ட் மேலதான் இருக்கும். இது அடுத்து ஒரு 20 பாயிண்ட் மேல போகும்போது 202ல இருந்து டைரக்டா 262 போகும்போது இந்த இடத்துல 262 போகல. 262 போற பட்சத்துல இருக்கிற இன்னொரு லாட்டும் அதை ப்ராஃபிட் புக் பண்ணிடும். சப்போஸ் போகாத பட்சத்துல 262 போகல, பிரைஸ் எக்ஸாக்டா வந்து 260க்கு மேல போயிருக்கா, டச் ஆயிருக்கான்ற போது, சப்போஸ் அது 20 பாயிண்டா இருக்கிற பட்சத்துல அகைன் இந்த 207ல இருந்து 217க்கு ப்ராஃபிட் ட்ரைல் ஆயிடும். அதாவது நம்ம என்ட்ரில இருந்து ஒவ்வொரு 20 பாயிண்ட் மேல போக ஸ்டாப் லாஸ் 10 பாயிண்ட் வந்து ட்ரைல் ஆயிட்டே இருக்கும். இதுதான் இந்த ட்ரைலிங் ப்ராஃபிட் இந்த ஃபீச்சர். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிய எல்லாத்தையுமே இப்ப நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். இதுல நம்ம நேத்தி இதுல ட்ரேட் நடந்திருக்கக்கூடிய அந்த ஆர்டர் புக்கை வச்சு இது எப்படி நடந்திருக்குன்றத விலாவரியா இப்போ ஃபுல்லாவே பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜியுடைய எக்ஸல் ஷீட்டை பார்க்குறோம், ஆர்டர் புக் எக்ஸல் ஷீட்டை. இது நேற்று நடந்திருக்கக்கூடிய எக்ஸல் ஷீட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் வந்து 23,100 கால் ஆப்ஷன் 920க்கு பை ஆயிருக்கு. இப்போ நம்ம சார்ட்டை பார்ப்போம். கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸை நான் திரும்ப பழையபடி கொண்டு வந்து வைக்கிறேன். 186 187 இந்த ரேஞ்சில் இது ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 919க்கு கால் ஆப்ஷன் பை ஆயிருக்கு. அது எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணி 21 நிமிஷத்துக்கு அந்த வாங்கியிருக்கக்கூடிய 2 லாட் ஆனது 186க்கு எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 921க்கு திரும்ப 23,200 புட் ஆப்ஷன் 2 லாட், அதாவது 4 லாட் வந்து பை ஆயிருக்கு. 300 குவான்டிட்டி 141க்கு. இப்போ நம்ம புட் ஆப்ஷன் பார்க்குறோம். 921க்கு 300 குவான்டிட்டி பை ஆயிருக்கு. நான் திரும்ப ஒரு தடவை நினைவூட்ட விரும்புகிறேன், ஹைக்கு மேலே 3 பாயிண்ட் பஃபர் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக ஹையில் கட் ஆகலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஹைக்கு மேலே 3 பாயிண்ட் பஃபர் இருக்கும். ஸோ 921க்கு தான் பை ஆயிருக்கும். 300 குவான்டிட்டி, அதாவது 4 லாட், இது 141க்கு. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக திரும்ப வந்து 126க்கு 15 பாயிண்டில் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது திரும்ப 23,100 கால் ஆப்ஷன் 932க்கு மொத்தம் 6 குவான்டிட்டி 450 குவான்டிட்டி, அதாவது 6 லாட் வந்து 198க்கு திரும்ப பை ஆயிருக்கு. அது பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 932க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் 932க்கு 6 லாட் பை ஆயிருக்கு. பை ஆன உடனே நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி 225, அதாவது 3 லாட் எக்ஸாக்டாக இங்கே பை ஆனதுலேருந்து 30 பாயிண்ட் கிட்ட 231.85க்கு ஒரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய ஒரு ஹாஃப் ஆஃப் த குவான்டிட்டி 60 பாயிண்ட் போன உடனே பை பண்ணணும். அதாவது அதுக்கு 263 கிட்ட வரணும். பட் 263 கிட்ட வரலை, அப்படியே ஜஸ்ட் மேலே ஸ்பைக் போயிருக்கு, வந்திருக்கு, வரலை. அதன் அடிப்படையில் மீதம் இருக்கக்கூடிய குவான்டிட்டி 241க்கு கட் ஆகிருக்கு. இப்போது இந்த 241க்கு கட் ஆகிருக்குன்னா 60 பாயிண்ட்டை தானே கட் ஆகிருக்கணும். ஏன் 241க்கு கட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட், மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ லாஸ் வந்து 10,000 ருபீஸாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் வரும்போது
ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸிட் ஆகிடும், கட் ஆகிடும். அதே போல் மேக்ஸிமம் 10,000 rupees லாஸ் வரும்போது இருக்கிற பொசிஷன் எல்லாமே கட் ஆகிடும். இந்த 5 தடவை மல்டிப்ளை ஆகணும், இல்லை 5 தடவை மல்டிப்ளை ஆகி ப்ராஃபிட் வரணும், இல்லை 5 தடவை மல்டிப்ளை ஆகி லாஸ் வரணுன்ற கட்டாயம் கிடையாது. அது மூணாவது தடவை மல்டிப்ளை ஆகும்போதே நமக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் வரும்போது சிஸ்டம் வந்து எல்லாத்தையும் ப்ராஃபிட் புக் பண்ணி எக்ஸிட் ஆகிடும். அதே போல் 10,000 ரூபா லாஸ் வரும்போதும் எக்ஸிட் ஆகிடும். அந்த அடிப்படையில் யூனிவர்சல் எக்ஸிட் கரெக்டாக நமக்கு 241க்குலாம் எக்ஸிட் ஆகிருக்கு. ஏன்னா 10,000 rupees ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியுடைய லாஜிக். இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக 1,75,000 ரூபா கேபிட்டல் இருந்தால் தான் பண்ண முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது இது எத்தனை மல்டிப்ளேயரில் டார்கெட் போகும்னு. நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6வது அதாவது 2, 4, 6 3வது மல்டிப்ளேயரில் டார்கெட் போயிருக்கு. சில டைம் 4வது மல்டிப்ளேயரில் டார்கெட் போகலாம். 4வது தடவை மல்டிப்ளே எடுக்கும்போது நம்மக்கிட்ட ஃபண்ட் இல்லைன்னா அது ஆர்டர் ரிஜெக்ட் ஆகிடும். அதன் அடிப்படையில் தான் இதுக்கு 1,75,000 கேபிட்டல்ன்றதை ஃபிக்ஸ் ஆகிருக்கு ஆஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி. அடுத்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சந்திப்போம். நன்றி.